கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். வேதாகம பொது அறிவு என்கிற பாடத்தை நாம் தொடர்ந்து படிக்கும்படி தேவனுடைய கிருபையினாலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பாடங்களையும் நீங்கள் சரியாக கவனித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வேத வசனங்களை அறிந்து மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் தேவனுடைய வசனங்களை அறிந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளரக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது நாம் பாடத்திற்காக கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் வேதாகமத்தை எப்படிப்பட்ட உணர்வோடு படிக்க வேண்டும். சரிங்களா? நீங்கள் ஆர்வத்தோடு இந்த வசனங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேதாகமத்தை எப்படிப்பட்ட உணர்வோடு கற்றுக்கொள்ள வேண்டும். போன முறை நாம் படித்த பாடம் என்ன? வேத வசனங்களை எப்படி படிக்க வேண்டும். இப்போ படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாய் நாம் படிக்க வேண்டும், அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? நீங்கள் ஆயத்தமாக இருங்க. இந்த வேத வசனங்களை சரியான விதத்தில் நீங்கள் படிக்கும்படி உங்களுடைய ஆர்வம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் மாயையாக இருக்கிறதுன்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனங்களை சரியாக அறிந்து கொள்ள நாம் நேரம் ஒதுக்குவது என்பது முக்கியமாக இருக்கிறது. அதனால் இந்த பாடத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வேணும்? உணர்வு என்பதே பொதுவாக நமக்கு வேணும். ஏன்னா மனுஷர்கள் அப்படின்னாலே அந்த உணர்வு என்பது அந்த மனிதனுக்கு தேவை இல்லைங்களா? இல்லைன்னா பிணமாயிடுவார். இப்போது நம்ம யாராவது அரைகிறாங்க, இல்லை நம்ம யாராவது கிள்றாங்க, அட்லீஸ்ட் நம்ம மேலே ஏதாவது ஒரு பொருள் படுதுன்னா அந்த உணர்வு இருக்கும் இல்லையா? யாரோ என்னை தொட்டாங்க, யாரோ என்னை கிள்னாங்க, யாரோ என்னை அடித்தாங்க, யாரோ என் மேலே எதையோ தூக்கி போட்டாங்கன்ற உணர்வு இருக்கணும் இல்லையா? வேத வசனங்களை படிக்கும் பொழுது தான் அந்த உணர்வு என்பது நமக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த உணர்வு என்பது இல்லை. வேத வசனங்களை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு சிந்தனையில், கற்பனை உலகத்தில் அநேகர் படித்து கொண்டிருக்கிறார். நாம் அப்படி படிக்காமல் இதை படிக்கும் பொழுது உணர்வுள்ளவர்களாய் நாம் படிக்க வேண்டும். விசேஷமாக இன்றைக்கு நான் 4 பாடங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படிப்பட்ட உணர்வோடு நாம் படிக்க வேண்டும் என்கிற 4 பாடங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளும்படி கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொன்றையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த உணர்வுகளோடு நீங்கள் வேத வசனங்களை கற்றுக்கொள்வீர்களானால், வாசிப்பீர்களானால், அதன்படி நடப்பீர்களானால் உண்மையாகவே அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். முதலாவது காரியம், வாஞ்சையோடு வேத வசனங்களை படிக்க அல்லது கற்க வேண்டும். முதலாவது காரியம் வாஞ்சை. வாஞ்சை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம், பிரியம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேத வசனங்களை படிக்கக்கூடியவர். பிரியமானவர்களே, உங்களுடைய கரங்களில் உள்ள வேதாகமத்தின் மீது எந்த அளவிற்கு நீங்கள் பிரியம் வைத்துள்ளீர்கள்? உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? உங்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி கதை பேசுறது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். போரே அடிக்காது. இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு அது போர் அடிக்காது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசினா, அதை குறித்து பார்த்தா, ஏதாவது ஒரு விளையாட்டு அவர்கள் விளையாடினா உங்களுக்கு போரே அடிக்காது. அதான் இன்ட்ரெஸ்டாக செய்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? பரிசுத்த வேதாகமத்தை உண்மையாகவே நீங்கள் ஆர்வத்தோடு படிக்கிறீர்களா? நிறைய பேர் மிக வருத்தமான ஒரு காரியம் என்னென்னா, பிரதர் எனக்கு தூக்கம் வரலான்னா பைபிள் படிப்பேன். ஏன்னா பைபிளில் 2 வார்த்தை படித்த உடனே எனக்கு கண் சொருகி தூக்கம் வந்துடும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு வருத்தம் பாருங்கள். நிறைய பேர் இது ஒரு தூக்க மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இது ஏன்னா 2 வசனம் படிச்சுட்டாலே கண் ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு தூக்கம் வருது. அவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அல்ல, புரிஞ்சுக்கங்க. அதே போல் ஒரு 5 வசனம் படித்த பிறகு அந்த கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயோ போயிடும் சில பேருக்கு. அவர்களும் ஆர்வம் உடையவர்கள் அல்ல. வசனங்களை சரியான நோக்கத்தோடு படிக்காதவர்களும் ஆர்வமுடையவர்கள் அல்ல. வேத வசனங்களில் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, நீங்கள் வளரும்படி, நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஏன் வசனத்தின் மேலே ஆர்வமாக இருக்கணும்னு தெரியுங்களா? நீங்கள் வளரும்படி, உணர்வுள்ளவர்களாகும்படி. வளர்ச்சி என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் சத்தியத்தின்படி வளர்ந்து
தேவனுடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்களா? நிறைய பேர் ஜெபிக்க தெரியும், சபை கூட தெரியும், வேதம் வாசிக்க தெரியும், ஆனால் அதற்கு அடுத்த படிகளுக்கு போக தெரியாது. அவங்களால ஊழியம் செய்வதற்கோ பிரசங்கம் செய்வதற்கோ இல்லை சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்வதற்கோ அடுத்த கட்ட ஆர்வமே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் நீங்கள் சத்தியத்தில் வாஞ்சை இருக்கணும்னா, நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, இப்போ ஒரு குழந்தை புதுசாக பிறக்குதுன்னா அந்த குழந்தையினுடைய முதல் ஆகாரமே அந்த தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பால் போல் ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு அந்த குழந்தைக்கு கிடையாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் பொழுது நிறைய ஃபுட்டெல்லாம் தேவை உள்ளது தேவையில்லாத நிறைய உணவுகளெல்லாம் அந்த பிள்ளைகள் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஃபுட்டு என்ன? அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நிறைந்த ஒரு ஃபுட்டு என்ன? அந்த தாய்ப்பால். பிரியமானவர்களே, வேதம் அங்கே சொல்லுகிறது, நல்லா நீங்கள் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். திருவசனமாக்கிய, பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை, திருவசனமாக்கிய கலங்கம் இல்லாத, எந்த விதமான கபடும் இல்லாத, எந்த விதமான குழப்பமும் இல்லாத, தெளிவான, இல்லைங்களா, கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எத்தனை பேர் இதை நம்முடைய ஒரு உணவாக நினைத்து நாம் படித்திருக்கிறோம்? என வேத வசனம் இங்கே சொல்லுகிறது. இந்த வசனம் நமக்கான ஒரு ஞான பாலாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தின் மேலே எந்த அளவிற்கு நீங்களோ நானோ வாஞ்சை உள்ளவர்களாக, ஆர்வம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் சங்கீதம் 1-2 கடந்த முறை கூட நாம் படித்தோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது நல்ல கவனிங்க, இரவும் பகலும். அப்போ எப்படி வாஞ்சையாக இருக்கணுமா? இரவும் பகலும் நீங்கள் வேத வசனங்களை படிப்பதில் வாஞ்சையாக இருங்க, ஆர்வத்தோடு படிங்க. இதை எடுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உண்மையாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு படிக்கும்படி ஆர்வம் இல்லை. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு 4-5 வசனம் மட்டும்தான் படிச்சுட்டு பைபிளை மூடி வச்சுருங்க ஒரு கடமைக்காகனா உண்மையாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் பைபிள் எடுத்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அதிகாரமாவது, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 வசனம் படிக்கிறீங்கன்னா கூட அதை சரியாக திட்டமாக போன பாடத்தில் நாம் படித்தபடி கேள்விகளை கேட்டு நீங்கள் படிப்பீர்களானால் அது உங்களுக்கு பிரயோஜனம். அதற்காக முக்கியமாக இந்த வசனத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். பாருங்கள், நான் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாக்கி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது காரியம், இந்த வேத வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது காரியம். இப்போ நாம் இதற்கான வசனங்களை எழுதி கொண்டு அடுத்த ஒரு பாடத்திற்காக நாம் கடந்து செல்வோம். இரண்டாவது நாம் படிக்க போகிற காரியம், நாம் வேத வசனங்களை படிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நாம் படிக்க வேண்டும். அந்த பாடத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படி கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். அவர் யூதர்களை நோக்கி அங்கே சொல்லுகிறார், நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, மோசேயே என்னை குறித்து எழுதியிருக்கிறான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார் அப்படின்னு உபாகம் புத்தகத்தில். ஆனால் அந்த வார்த்தை சொல்லியும் நீங்கள் என்ன விசுவாசிக்கலை. ஏன் விசுவாசிக்கலைன்றதுக்கு அவர் அதற்கான காரணம் 47வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். மோசே சொன்னதையே நீங்கள் கேட்கல, இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போ வேத வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் 30-31 ஆகிய வசனங்களை பாருங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவானவருடைய அற்புதங்களும் அவருடைய வாழ்க்கையும் அது நிறைய இருக்குதான். நிறைய அற்புதங்கள் அவர் செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும்
விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்போ விசுவாசத்தோடு தான் இந்த வசனங்களை நாம் படிக்க வேண்டும். இப்போ உலகம் எப்படி உண்டானது என்று அறிவியல் விஞ்ஞானிகள் வித்தியாசமாக சொல்லுவாங்க. ஒரு சூரியன் இருந்தது, அந்த சூரியனில் இருக்கிற ஒரு பாகம் உடைந்து அதில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான் பூமியாக வந்தது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் பரிசுத்த வசனம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்கள், நாம் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். இதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த உலகம் தானாக உண்டானது அல்ல, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, வரக்கூடிய நாட்களில் இந்த விஞ்ஞான உண்மைகளை குறித்து கூட வசனத்தின்படி நாம் படிப்போம். அதற்கென்று ஒரு தனி பாடமாக கூட நாம் படிப்போம். இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அது விசுவாசத்தோடு படிக்க வேண்டும். ஏன்னா சொல்லப்போனால் இந்த விசுவாசம் என்பது வசனத்தை கேட்பதினால் நமக்கு வருகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அப்படி தான் நாம் படிக்கிறோம். விசுவாசம் என்பது இந்த வசனத்தின் மூலம்தான் நமக்கு வரணும். பிதாவாகிய தேவன் யார்? வசனம் சொல்லுகிறது. அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன். வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் மூலமாகத்தான் வேத வசனங்கள் அங்கே ஏவி எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது. சபை என்றால் என்ன? சபை என்பது புதிய ஏற்பாட்டில் அது ஒரு கட்டிடம் அல்ல, கூடுகிற மக்கள். வசனம் சொல்லுகிறது. வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிட்டார்கள். வசனம் சொல்லுகிறது. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்போது நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் உண்டு, கொள்கைகள் உண்டு. அந்த கொள்கைகளை வைத்து வசனத்தை பார்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்களுடைய தத்துவங்களெல்லாம் வேறு, அவங்களுடைய நியாயங்களெல்லாம் வேறு. நீங்கள் அதை வைத்து வசனங்களை பார்க்கக்கூடாது. சொல்லப்போனால் வசனத்தை வைத்து வேணால் அதை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இவங்க இப்படி நினைக்கிறாங்க, இது சரியா? அதுதான் சரியான விசுவாசம். வேத வசனங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சரியான முறை என்னன்னா, நீங்கள் மற்றவைகளை கொண்டு பரிசுத்த வசனத்தை பார்க்காம பரிசுத்த வசனத்தை கொண்டு தான் நீங்கள் மற்றவைகளை பார்க்கணும். அதுதான் சரியான ஒரு முறை. ஏன்னா இந்த வேத வசனம் எல்லாவற்றையும், எல்லா தெளிவையும், எல்லா புத்தியையும் நமக்கு வசனத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாம் தெளிவுள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். பாருங்கள், ஒரு விஷயம் வசனத்தில் சொல்லலைன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 23வது வசனத்துடைய கடைசி வார்த்தையை பாருங்கள். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இப்போது வசனத்தின் மூலம்தான் விசுவாசம் வரணும் இல்லைங்களா? வசனத்தை நாம் கேட்டு தான் விசுவாசிக்கணும். அந்த வசனம்தான் எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, பரலோகன்னா என்ன, நரகன்னா என்ன, தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், இவை எல்லாவற்றையும் அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்தினால் வராத யாவும் பாவம். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் பரிசுத்த வசனத்தில் சொல்லாத பண்டிகைகளை ஜனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த வசனத்தில் சொல்லாத முறைமைகளை ஜனங்கள் கை கொண்டு இருக்கிறாங்க. பரிசுத்த வசனத்தில் சொல்லாத ஆராதனை முறைகளை ஜனங்கள் ரொம்ப பிரியமாக விருப்பப்பட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. இது விசுவாசமா? இப்படி தான் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்வதா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விசுவாசத்தோடு வேத வசனங்களை நாம் படிக்க வேண்டும். வசனத்தில் படிப்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ இரண்டாவது ஒரு உணர்வு நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால், நாம் விசுவாசத்தோடு படிக்க வேண்டும். பாருங்கள், வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 46-47, ரோமர் 10-17, எபிரேயர் 3:4, ரோமர் 14:23. இப்போ அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்திற்காக நாம் கடந்து செல்வோம். இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு உணர்வு என்ன? புரிந்து கொண்டு நாம் படிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். புரிந்து கொண்டு படிக்க வேண்டும்.
இந்த உணர்வு மிக முக்கியமாக அவசியமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, பேதுரு முதலாக அந்த எருசலேமிலே பெந்தேகோஸ்தே நாளன்று தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் மக்களோடு அங்கே பேசுகிறார். அப்பொழுது அந்த வசனமானது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக்கி என்று நாம் அங்கே படிக்கிறோம். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகினா என்ன அர்த்தம்? பேதுரு பிரசங்கித்ததை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பாருங்க, வசனத்தை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ளுதல் என்பது நமக்கு தேவை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இது என்ன? இது மார்க்கர், சரிங்களா? இது என்ன? இது பைபிள். இப்போது ஒவ்வொரு பொருளை பார்த்து அல்லது நடைபெறக்கூடிய சம்பவங்களை பார்த்து நமக்கு புரிந்து கொள்ளும்படியான அறிவை தேவன் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? வேத வசனங்களை படிக்கும் பொழுது அந்த எழுத்தாளர் எதற்காக இதை எழுதியிருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை என்னை என்ன செய்ய சொல்லுகிறது அல்லது யாருக்கு சொல்லுகிறது? வேத வசனங்களை படிக்கும் பொழுது இந்த புரிந்து கொள்ளுதல், அந்த அறிவு என்பது நமக்கு தேவை. பாருங்க, இஸ்ரவேல் மக்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானா, தேவன் அவர்களை குறித்து ரொம்ப 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 வருத்தப்பட்டார். ஏன்னா அந்த புரிந்து கொள்ளுதல் என்பது அவங்களுக்கு இல்லையா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, மாடு தன் எஜமானை அறியும். அதில் சொல்கிறார், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். அதாவது மாடுக்கு அது எஜமான் யாருன்னு தெரியும், கழுதைக்கு தன் ஆண்டவனுடைய முன்னணை தெரியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். தேவன் எவ்வளோ வருத்தத்தோடு சொல்கிறார் பாருங்க. என் ஜனங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியல. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, உணர்வில்லாதவர்களாக இருக்கிறாங்க. வேத வசனங்களை படித்து புரிந்து கொண்டு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழணுன்ற உணர்வு இல்லாமல் அற்ற நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத வசனங்கள் எப்படி இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்கன்றீங்க? ஒரு ஜோசியம் போல தான் இன்றைக்கி கேட்குறாங்க. எனக்கு இன்றைக்கி ஆசீர்வாதம் கிடைக்குமா, நான் போகிறேன், எனக்கு வேலை சக்ஸஸ் ஆகுமா, எனக்கு பூமிக்குரிய வாழ்க்கையில் உயர்வு கிடைக்குமா, இந்த யோசனையோடு மட்டும்தான் நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க. ஒன்று இந்த பக்கம் இப்படி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பொய்யான உபதேசங்கள், அந்தி கிறிஸ்துவை பற்றிய போதனைகள், கிறிஸ்துவின் வருகை சமீபித்து விட்டது என்கிற போதனைகள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாகவும் அப்படி போயிடுறாங்க. உண்மையாக இந்த சத்தியத்தை அறிந்து வளர்ந்து உணர்வுள்ளவர்களாக்கி நாமும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்க்கும்படியான, சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாக, சரியான முறையில் தேவனை தொழுது கொள்ளும்படியான இந்த ஊழியத்தை நிறைய பேர் விரும்புகிறதும் இல்லை, அதை புரிந்து கொள்கிறதும் இல்லை. பரிசுத்த வசனத்தில் சபையின் மூலமாக நிறைய ஊழியங்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், நிறைய விஷயத்தில் நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அநேகர் அதை குறித்து உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். இதை தான் சொல்கிறார் அங்கே பாருங்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். அறிவு இல்லை, பூமிக்குரிய அறிவு இருக்கும் அவங்களுக்கு, படித்த காரியங்கள் எல்லாம். ஆனால் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள் இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இங்கே யார் அறிவை மறந்துட்டாங்களாம்? ஆசாரியர்களே அறிவை மறந்துட்டாங்களாம், அறிவை விட்டு விட்டார்களாம். எவ்வளோ ஒரு வருத்தம் பாருங்கள். இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரர்கள்னு சொல்லக்கூடியவங்களே வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியல. வேத வசனங்களை படித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் பாருங்க, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த வசனங்களை புரிந்து கொள்ளும்படி நாம் படிக்க வேண்டும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை எடுத்து அவர் நினைப்பூட்டுகிறார். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது,
காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அப்போது அந்த உணர்வு இல்லை. காதால் கேட்குறாங்க, ஆனால் புரிந்து கொள்ளல். சில பேர் சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டார் அவர். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? அது 2 காதுலையும் வாங்கி அதை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகலை. அதாவது உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. வசனத்தை கேட்கும் பொழுது தயவு செஞ்சு அந்த வசனம், அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணணும் தேவனிடத்தில், இந்த புரிந்து கொள்ளும்படியான இருதயத்தை எங்களுக்கு தாரும் தேவனே அப்படின்னு முதல்ல நாம் புரிந்து கொண்டு சத்தியத்தை நாம் படிக்கணும். ஆக 3வது காரியம் என்னன்னா, வேத வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது படித்த வசனங்களை நாம் இங்கே குறிச்சுக்கலாம். இப்போ நாம் கடைசியாக ஒரு பாடத்திற்காக நாம் கடந்து செல்வோம். எப்படிப்பட்ட உணர்வோடு இந்த வசனங்களை படிக்க வேண்டும் என்கிறதுல 4வது கடைசியான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனங்களை நாம் படித்து நம் இருதயத்துக்குள்ளே அங்கே வைத்து வாழ வேண்டும். அதாவது இந்த வசனங்கள் வெறுமனே புக்கில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். அந்த உணர்வு ஒரு அருமையான உணர்வு, இருதயத்துக்குள் இருப்பது. பாருங்கள், நான் வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக. எங்கே வாசமாக இருக்கணும்? இருதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் வாசமாக இருக்க வேண்டும். ஒரு டேபில் இன்றைக்கி இருக்குது வசனங்கள், செல்ஃபோனில் இருக்குது, இந்த பைபிளில் இருக்குது. இது எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமானது இந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய மனசுக்குள்ளே இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வசனங்களை நாம் மனப்பாடம் செய்யணும். இந்த வசனங்கள் அப்போ தான் எப்போவுமே நமக்கு அந்த உணர்வை கொடுக்கும். நம்ம ஒரு பாவம் செய்ய போகும்பொழுது இது செய்யாத, ஏன்னா அந்த வசனம் இருதயத்தில் இருந்ததால் அதை கொடுக்கும். ஒரு தவறான உபதேசத்துக்குள்ளே ஒருத்தர் அழைக்கிறார்னா அவருக்கு நாம் வசனம் சொல்லும்படி இருதயத்தில் வசனம் இருந்தால் தானே நாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு டைமும் நான் பிரதர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு காரியத்தை அவர் சொன்னார். உபாகம் புத்தகம் 6வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 6 முதல் 9 வசனங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு காரியத்தை அவர் சொன்னார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. சரிங்களா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார், நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. இந்த வசனங்களை குறித்தெல்லாம் நீ பேசு. 8வது வசனம் பாருங்கள். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இப்போ இந்த வசனங்களெல்லாம் அங்கங்கே நீ எழுதி வச்சுக்க, கையில் கட்டிக்க. யாருக்கு சொல்கிறாருன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். ஏன்னா அது உனக்கு ஞாபகமாக இருக்கும், அந்த வசனங்களெல்லாம் நீ ஞாபகப்படுத்தி கொள்வாய். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள் எங்கே இருக்க வேண்டும்? ஒருவேளை இன்றைக்கி நாம் வீடுகளெல்லாம் வசனம் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வசனம் என்பது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? நாம் என்ன நினைக்கிறோம்? வீட்டுக்குள்ளே ஒரு வசனம் போர்டு மாட்டிக்கிட்டால் இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிறீங்களா? தப்பான விசுவாசம். அந்த வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், அவ்வளோதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு வாசலில் அந்த மேலே அந்த வசனத்தை மாட்டி வச்சுருவாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்களுடைய நினைவு எந்த விதமான சாபமும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிலாம் இல்லை. சாபன்றது ஒரு வீட்டுக்குள்ளே அப்படி வராது, பாவத்தினால தான் வருகிறது. நீங்கள் வசனம் போர்டு வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சு பிரயோஜனம் இல்லை, இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். பாருங்கள், நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானேன்னு சொல்கிறார் பவுலங்க. கொரிந்து சபையார் என்னன்னு சொல்கிறாரு? நீங்கள் தான் நிருபன்றார், உங்களில் தான் அது எழுதப்பட்டு இருக்கிறதுன்றார். இன்னும் தெளிவாக 3வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கி கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. நீங்கள் தான் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல.
நீங்கள் பிரிண்டட் பேப்பரோ இல்லை ஸ்கெட்ச் பென்லேயோ இல்லை மார்க்கர்லேயோ எழுதுகிறவைகள் அல்ல. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ இந்த வசனம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும்படி அது வாசமாக இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வோடு வசனங்களை நாம் என்ன செய்யணும்னா படிக்கணும். அப்போ 4வது காரியம் இதுதான், வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும். ஆக வேத வசனங்களை படிக்கும் பொழுது இந்த 4 உணர்வுகளும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. உண்மையாக வசனத்தை சரியான விதத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, நாம் வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கும் பொழுதும் சரி, கேட்கும் பொழுதும் சரி, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், நோவாவிடம் தேவன் பேசினார், மழை வரும், 100% விசுவாசித்தார். அவர் அது வரைக்கும் மழையை பார்க்கல, வெள்ளத்தை பார்க்கல, உண்மை. ஆனால் அவர் விசுவாசித்தார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தார். நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இது தேவனுடைய வார்த்தைகள் என்ற விசுவாசத்தோடு நாம் படிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். புரிந்து கொள்ளாமல் வசனத்தை நாம் படிக்கிறதுனால எவ்வளோ வருஷம் எவ்வளோ காலம் படித்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. இந்த வசனம் இருதயத்தில் தங்கி இருக்கும்படி படிக்க வேண்டும். இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் இதை அநேகரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.